இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கூலி படத்துல ரஜினிகாந்த் பஸ் கண்டக்டரா நடிக்கிறாரான்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன்களுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும்போது அந்த படத்திலே பஸ் கண்டக்டராக ரஜினி நடித்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பரத்வாஜ் ரங்கனுடைய பேட்டி பார்த்துருக்கீங்களா? சினிமாவை பற்றி தெரிஞ்ச கேள்வி கேட்கறதுல நீங்கள் மற்றும் அவர் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் திரையுலகம் வச்சிருக்க மரியாதை அளப்பரியதுன்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. திரையுலகத்தில் எங்கள் மேலே அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அப்படி ஒரு மரியாதையை அவர் வைத்திருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரத்வாஜ் ரங்கனுடைய பேட்டிகளை நான் ரசித்து பார்ப்பது அவருடைய எல்லா பேட்டிகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பேட்டியை நான் தவறாமல் பார்த்து விடுவேன். சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அதிகமான படங்களுக்கு இசையமைச்சதில்லையே, அது ஏன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல இசையமைப்பாளர்கள் சிவாஜியுடைய படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருந்தாலும் அந்த போட்டிக்கு நடுவே ஆனந்த கண்ணீர், நீதி நிழல், பந்தம், ஊரும் உறவும் என்று 4 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் சங்கர் கணேஷ். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? எம்ஜிஆருடைய அம்மா கையால் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க 2 பேரும் சாப்பிட்ருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய அம்மா கையில் சிவாஜி எம்ஜிஆரும் பல முறை சாப்பிட்டு இருக்கிறார்கள். எம்ஜிஆர் சாப்பிட தயாராக வந்து உட்கார்ந்தா கூட சிவாஜி வரட்டும், வந்த உடனே போடுறேன் என்று சொல்லி சிவாஜி வரும் வரை எம்ஜிஆரை காத்திருக்க செய்வாராம் எம்ஜிஆருடைய அம்மா. அதை பற்றி எம்ஜிஆரே ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் வந்த காலேஜ் பிரின்சிபல் கேரக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சிபல் கேரக்டர் எதுன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு படத்தில் கல்லூரி முதல்வராக இல்லைன்னாலும் துணை முதல்வராக கமல்ஹாசன் நடித்திருப்பார். அந்த துணை முதல்வர் பாத்திரத்தில் அவர் நடித்த அந்த நடிப்பும் அந்த கதாபாத்திரமும் எனக்கு மிகவுமே பிடித்திருந்தது. சொக்கத்தங்கம் திரைப்படத்தில் விஜயகாந்துக்கு தங்கச்சியாக நடித்த நடிகை உமா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றின அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. சொக்கத்தங்கம் படத்திலே விஜயகாந்துடைய தங்கையாக நடித்திருந்த உமா தன்னுடைய திருமணத்துக்கு பின்னாலே இனி திரைப்படங்களில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அவருடைய திரை வாய்ப்பு பாதிக்கப்பட்டதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படி ரிலீஸ் ஆனால் ஜனநாயகன், பராசக்தி, கருப்பு இந்த 3 படங்களும் மோதுமானு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்திலே சூர்யா நடிக்கின்ற திரைப்படம் பொங்கல் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாலேயே வெளியாகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு போட்டி உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்தி பட இயக்குனர் வாசன் பாலா தமிழகத்தை சேர்ந்தவரான கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. இந்தி பட இயக்குனரான வாசன் பாலா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அவர் மும்பையை சேர்ந்தவர் தான். அனுராக் காஷ்யப்பிடம் உதவி இயக்குனராக இருந்துவிட்டு அதற்கு பின்னாலே இயக்குனராக பதவி உயர்வு பெற்றவர் தான் வாசன் பாலா. நடிகர் ராஜேஷுடைய மகன் இப்போ எப்படி இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? அவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சான்னு மடிப்பாக்கத்திலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. ராஜேஷுடைய பையன்கிட்ட நான் சமீபத்தில் பேசலை. ராஜேஷுடைய திடீர் மரணம் காரணமாக நின்று போன அவருடைய மகனுடைய நிச்சயதார்த்தமே அதுக்கு பின்னால் இன்று வரையிலே நடக்கலை. நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே தானே அவருடைய திருமணம். நடிகர் விஜய் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகராக இருந்தும் அவரால் 1000 கோடி வசூலை கொடுக்க முடியல. ஆனால் அவரை விட குறைவான சம்பளம் வாங்குற ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் 1000 கோடி வசூலை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா விஜயை விட இவங்களுக்கு ரசிகர்கள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு தலையாம்பள்ளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. நடிகர்கள் வாங்குகின்ற சம்பளத்துக்கும் அவர் நடிக்கின்ற படங்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு நடிகர் 400-500 கோடி ரூபாய் வாங்குகிறார் என்பதாலேயே அவருடைய திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொட வாய்ப்பு இருக்கிறதா என்ன? ஒரு திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொட வேண்டும் என்றால் அந்த திரைப்படம் ரசிகர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய விதத்திலே ஒரு திரைக்கதை அமைப்பு கொண்ட படமாக அமைய வேண்டும். அந்த படத்தில் நடிக்கின்ற கதாநாயகருக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால் தான் ஒரு திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொடும். ராம் மற்றும் மிஷ்கின் நடித்த சவரக்கத்தி திரைப்படம் வெற்றி படமான ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. ராம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்த சவரக்கத்தி திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. எம்ஜிஆர் அவங்க அம்மாவை பற்றி பேசின அளவுக்கு சிவாஜி எந்த இடத்துலையும் பேசினதில்லையே, அது ஏன்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு இடையே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எம்ஜிஆர் 2.5 வயது குழந்தையாக இருந்தபோதே அவருடைய தந்தை மறைந்து விட்டார். அதனால் படாத கஷ்டம்லாம் பட்டு எம்ஜிஆரை பாராட்டி சீராட்டி வளர்த்ததுன்னா அது அவருடைய அன்னையான சத்யபாமா அம்மையார் தான். அதன் காரணமாகத்தான் அவங்கள பற்றி எல்லா பேட்டிகளிலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
எம்ஜிஆர். நடிகர் சத்யனுக்கு என்னாச்சு, ஏன் அவருடைய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகிறது இல்லைன்னு நியூசிலாந்துலேருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. சத்யன் பெரும்பாலான திரைப்படங்களில் என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்தார்? உங்களுக்கே நல்லா தெரியும், நகைச்சுவை பாத்திரங்கள் தான் அவர் ஏற்று நடித்தார். இப்போ திரைப்படங்களில் அந்த நகைச்சுவை பாத்திரங்கள் அப்படின்றது எங்கே இருக்குது? அதன் காரணமாக தான் பல நகைச்சுவை நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நிலை தான் சத்யனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நடிகை அதிதி சங்கருடைய திரைப்பயணத்தில் ஒரு தேக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் நடிச்சுட்டு வர படங்களை பற்றி சொல்ல முடியுமான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் வர வேண்டும் என்றால் அந்த நடிகைகள் நடிக்கின்ற படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி படங்கள் எதுவும் அதிதி சங்கருக்கு அமையாதனால தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் குவியலை. இப்போ ஒன்ஸ் மோர் என்கின்ற ஒரு நல்ல படத்தில் அதிதி சங்கர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வாய்ப்புகளை பெற்றுத்தருகின்ற படமாக அந்த படம் அமையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாகுபலி பார்ட் 1 and 2 ரெண்டு படத்தையும் ஒரே இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. ஆனால் ஏதாவது ஒரு படத்தோடைய பார்ட் 1 ஒரு இயக்குனரும் பார்ட் 2 இன்னொரு இயக்குனரும் இயக்கி தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கா? அந்த படங்களை பற்றி சொல்லுங்கன்னு தலையப்பாளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு உதாரணமாக பிச்சைக்காரன் திரைப்படத்தையே சொல்லாமே. பிச்சைக்காரன் பார்ட் 1 படத்தை இயக்கியவர் சசி. பிச்சைக்காரன் பார்ட் 2 திரைப்படத்தை இயக்கியவர் பிச்சைக்காரன் படத்திலே கதாநாயகனாக நடித்த விஜய் ஆண்டனி. கூலி படத்துடைய டைட்டிலை மாற்றி வச்சுட்டு தான் ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையான விருதுநகர்ல இருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. கூலி தமிழ் படத்துடைய பெயரில் எந்த மாற்றத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இது வரைக்கும் செய்யல. ஹிந்தியில் மட்டும் அந்த படத்துடைய பெயரை கூலி த பவர் ஹவுஸ் என்று வைத்திருக்கிறார்கள். மிஸ்டர் ஜூ கீப்பர் அண்ட் பார்ட்டி இந்த ரெண்டு படங்களும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கனடால இருந்து தான்விதரன் சத்யா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள மிஸ்டர் ஜூ கீப்பர், பார்ட்டி ஆகிய 2 திரைப்படங்களுமே இன்னும் 2-3 மாதத்திலே வெளியாக எல்லா வாய்ப்பும் இருக்கு. வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், மாரி செல்வராஜ், கார்த்திக் சுப்ராஜ் இவங்களில் நம்பர் 1 இயக்குனர் யாரு? இவங்களில் அதிகமான உதவி இயக்குனர்கள் யாருக்கு இருக்காங்கன்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ், மாரி செல்வராஜ் ஆகிய 4 இயக்குனரில் யார் நம்பர் 1 இயக்குனர் அப்படின்னு சொல்வதெல்லாம் இயலாத காரியம். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 4 இயக்குனர்களும் தனக்கென வெவ்வேறு பாணியை உடையவர்கள். அவங்கவுங்க பாணியிலே மிகச்சிறப்பாக படங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பெருமை இவங்க எல்லாருக்குமே இருக்குது. பறந்துபோ படத்தில் நடித்த கிரேஸ் அந்தோனிக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கிடைச்சது? அவர் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குமான்னு விருகம் பக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பறந்துபோ படத்தில் நடித்திருந்த கிரேஸ் அந்தோனியுடைய நடிப்பு ரசிகர்களை பெருமளவிலே கவர்ந்திருக்கிறது. அவருடைய நடிப்புக்கு நல்லதொரு வரவேற்பும் தமிழ் சினிமாவிலே கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வரவேற்பு எதிர்காலத்தில் பட வாய்ப்புகளாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் பெரிய ஹீரோடைய படங்கள் பூஜை அன்னைக்கு அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமையை வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ தயாரிப்பாளர்கள் சொல்ற விலைக்கு யாரும் வாங்க தயாரா இல்லை. இந்த நிலை நீடிச்சா 20 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர் மட்டுமே மெயினாக வச்சுட்டு படம் பண்ண நிலைமைக்கு சினிமா வந்துடுமான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர் ரெவன்யூ மட்டும் வைத்துக்கொண்டு இனி தமிழ் படங்களை உருவாக்குவது என்பது நடக்காத காரியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 200-300 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு நாம் தயாராகிட்டோம். அப்படிப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு படம் உருவாகணும்னா ஓடிடி போன்ற வருவாய் இல்லாமல் அது சாத்தியமில்லை. அடுத்து என்று ஒரு தகவல். சாந்தி படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்த யார் அந்த நிலவு என்று தொடங்குகின்ற பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலுக்கு எப்படி நடிப்பது என்று முடிவெடுக்க முடியாமல் 2 நாட்கள் படப்பிடிப்பை சிவாஜி ரத்து செய்தார் என்ற விஷயத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக காரணமே சிவாஜி தான் என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு நாள் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய வீட்டுக்கு ஃபோன் செய்த சிவாஜி, ஹாலிவுட்டில் கிளிஃப் ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு பாடகர் இருக்கார், அவர் ஸ்லோ மோஷனில் ஒரு அற்புதமான பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு, அது மாதிரி ஒரு பாட்டை உன்னால் கம்போஸ் பண்ண முடியுமா என்று MS விஸ்வநாதன் கேட்டார். சிவாஜி அப்படி கேட்ட உடனே MS விஸ்வநாதனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அதனால் சிவாஜியை பார்த்து, நான் அப்படி ஒரு பாடலுக்கு இசையமைப்பேன், ஆனால் உங்களால் நடிக்க முடியுமா என்று அவரை பார்த்து கேட்டார். முதல்ல நீ அப்படி ஒரு டியூனை போடு, அப்புறம் நான் நடித்து காட்டுறேன் என்று பதில் சொல்லிவிட்டு சிவாஜி ஃபோனை வைத்து விட்டார். இந்த உரையாடல் நடந்த அரை மணி நேரத்தில் ஸ்லோ மோஷனில் ஒரு அற்புதமான பாடலை கம்போஸ் செய்த MS விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு ஃபோன் செய்து அந்த டியூனை விளக்கமாக சொன்னார். ஃபோன்லேயே டியூனை கேட்ட கவிஞர் அந்த டியூனுக்கேற்ற பாடலை அற்புதமாக எழுதி முடிக்க அந்த பாடல் பிரதியை கண்ணதாசன் வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு நேராக TM சௌந்தரராஜன் வீட்டுக்கு போன MS விஸ்வநாதன் அந்த பாடலை பற்றி விளக்கமாக TM சௌந்தரராஜனிடம் எடுத்து சொன்னார். அவர் விளக்கி சொன்ன உடனே, நான் இப்போ ஹை பிச்சில் பல பாடலில் பாடிட்டுருக்கேன்,
எல்லா பாட்டும் ஹிட் ஆகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்லோ மோஷனில் என்ன ஒரு பாட்டை பாட சொல்கிறீங்களே என்று டிஎம் சௌந்தரராஜன் எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னபோது இது சிவாஜி விட்டிருக்க சவால். சிவாஜி எனக்கு மட்டும் சவால் விடலை, எனக்கு, கண்ணதாசனுக்கு, உனக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த சவால் விட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி இந்த போட்டியில் நாம் ஜெயிச்சே ஆகணும் என்று சொல்லி டிஎம் சௌந்தரராஜன் அந்த பாடலை பாட வைத்தார் எம்எஸ் விஸ்வநாதன். டிஎம் சௌந்தரராஜனும் யார் அந்த நிலவு என்று தொடங்குகிற அந்த பாடலை மிக அற்புதமாக பாடி முடித்தார். யார் அந்த நிலவு என்று தொடங்குகிற அந்த பாடலுக்கு டியூன் போடுறதுக்கு முன்னாலேயே என்னால் அப்படி ஒரு பாட்டுக்கு டியூன் போட முடியும், ஆனால் உங்களால் நடிக்க முடியுமா என்று சிவாஜியை பார்த்து எம்எஸ் விஸ்வநாதன் கேட்டிருந்தார் இல்லையா? அதனால தான் அந்த பாடல் காட்சியிலே எப்படி நடிப்பது, எப்படி நடித்தா நல்லாயிருக்கும் என்று யோசிக்க 2 நாள் அவகாசம் எடுத்துக்கொண்டாராம் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பாடலாசிரியரும் கதை வசனகர்த்தாவும் இயக்குனருமான கண்மணி சுப்பு. கதை எழுதுவதற்கும் பாடல் எழுதுவதற்கும் தன்னுடைய தந்தையான கவிஞர் கண்ணதாசனிடம் பயிற்சி பெற்ற கண்மணி சுப்பு இயக்குனராவதற்கு பயிற்சி பெற்ற இடம் கே பாலச்சந்தரின் கலைக்கூடம். பொண்ணு கடத்திட்டு வந்ததுக்கு என்னமோ 6 மாசம் தான் கிடைக்கும். ஆனா லாக்கப் வந்து தப்பிச்சு வந்த பாரு, அதுக்கு எப்படி 6 வருஷம் கிடைக்கும். எப்படி இருக்கு? இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கதாசிரியராகவும் பாடலாசிரியராகவும் இயக்குனராகவும் பல படங்களிலே பணியாற்றியுள்ள கண்மணி சுப்பு தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய தந்தையான கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவுகளை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னும் போது உங்களுடைய மனசில் உங்கள் அப்பாவை பற்றி நீங்காத நினைவுகள் பலது இருக்கும். அப்பாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து சினிமாவுக்கு வரல. ஆக்சுவலாக கிராமத்தை விட்டு கிளம்பும்போது சினிமாவில் வந்து அவர் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தார். பாடல்கள் எழுதும்போது குறிப்பாக எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.